விஜய் பெருவாரியான வாக்குகளை பிரிப்பார், திருமாவளவன் பரபரப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த சூழ்நிலையில் பல்வேறு முன்னணி செய்தி நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் பல்வேறு செய்தி முன்னணி நிறுவனங்களின் கணிப்புகள் முன்னுக்கு பின் முரணான முடிவுகளை காட்டுகின்றன. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. பல்வேறு குழப்பமான கருத்து கணிப்புகளால் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பது என்ற கேள்வி. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் கட்சித் தலைவருமான திருமாவளவன் இன்று மே 2, 1926 தனது பேஸ்புக் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அவர் தெரிவித்துள்ளதாவது: திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்தில் நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி, சீமான் தலைமையிலான கட்சி, இவர்கள் அத்தனை பேருக்கும் திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல். திமுக கூட்டணி எதிர்ப்பு ஒன்றுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றிக் கழகம், திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் எதிராக வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறது. ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது, நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும் என்று கூறினார்.